இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு ப்ரான் கேபேஜ் ரோல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய கோஸை வந்து லீஃப் எல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பெருசான வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த லீஃப்க்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டான ஒரு பார்ட் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இதை மட்டும் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் தின் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நான் வந்து இந்த லீஃபெல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக நம்ம ஆவி காட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பெரட்டி போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரானை ரெடி பண்ணிடலாம். யூஸ்வலாக வந்து ப்ரானை வந்து குக் பண்ணும்போது டக்குன்னு சுருண்டுரும், அப்படியே சின்னதாக ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டூத் பிக் இருக்குது இல்லையா, இல்லை ஸ்குவர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டிக்ஸு. ஸோ இது வந்து நான் டூத் பிக் யூஸ் பண்ணுறேன். நான் சென்டரில் மட்டும் நல்லா இன்சர்ட் ஆகிற மாதிரி நான் வந்து இதை குத்தி இது மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சுருண்டு போகாது. இது இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் குக் பண்ணதும். இதே மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து அந்த லைட்டாக வேக வச்சு எடுத்துருந்த கோஸோட லீஃப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் ஷேப் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பொட்டேட்டோ அதை நல்லா வந்து மசிச்சு நான் சேர்த்துருக்கேன். கூடவே சோம்புத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து ப்ரான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜென்டலாக அழகாக அந்த ப்ரான்க்கு எந்த ஒரு இதுவும் ஆகாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்த பொட்டேட்டோ மசாலா எல்லாமே இந்த ப்ரானோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த இறா வந்து யூஸ்வலாக தண்ணி விடும், அதே மாதிரி தான் விட்டுருக்கு. கூடவே நான் வந்து சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக சாட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரான் வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ரேப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எறாவை என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டிக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் சைடில் இந்த சைடும் மடிச்சுட்டு திரும்பவும் ஒரு மடிப்பு மடிங்க. அப்போ வந்து பிரியாது, உங்களுக்கு நல்ல ஃபோல்டிங்கில் இருக்கும், எந்த பக்கம் லீக் ஆகாது. உங்களுக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் டூத் பிக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து ஓப்பன் ஆகாது, நீங்கள் தைரியமாக ஃப்ரை பண்ணலாம். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன். கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரேப்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரிகானோ வந்து நான் ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது உங்களுக்கு நீடாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு சைடும் நம்ம ஒரு 8 நிமிஷத்துக்காக நம்ம வைக்க போகிறோம். ஒரு சைடும் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்திங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் வந்து அது குக் ஆச்சு. திரும்ப நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 8 மினிட்ஸ். இல்லைன்னா ஓவராக குக் ஆச்சுன்னா ப்ரான் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஓவர் குக்கிங் வேண்டாம். ஒரு 8 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான கேபேஜ் ப்ரான் ஸ்டஃப்டு ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிப்போட. இன்றைக்கி இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள் இது எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதில் நீங்கள் மயோனைஸ் சாஸ் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டிப்போட சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.